ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட விடாமல் தனக்கு எதிராக சிலர் சதி செய்து வருவதாக எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் தீபா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மெரினாவில் உள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்ற தீபா பேரவை உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கு அமர்ந்து சுமார் 45 நிமிடங்கள் தியானம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்வதற்காக கூலிப்படையை ஏவி சிலர் தனக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் கூறினார். ஆர்கே நகரில் நான் போட்டியிடுவேன் என்ற செய்தியை தெரிந்தவுடன் உறுதிப்பட நான் அதை தெரிவித்த நாள் முதல் பல்வேறு தொல்லைகளை எனக்கு மறைமுகமாக அளித்து வருகிறார்கள். என் இல்லத்திலே என்னால் இருக்க முடியவில்லை. கூலிப்படையினரை ஏவி விடுகிறார்கள். இவர்களெல்லாம் யார் என்றே எங்களுக்கு தெரியவில்லை. யாரை கேட்டாலும் இவர்கள் பெயரை தான் குறிப்பிடுகிறார்கள் மறைமுகமாக. நான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பதற்காக பல சதிகளை தீட்டி வருகின்றனர். இதையெல்லாம் பற்றாதென்று சொந்த அண்ணனின் மகளான என் மீது எனது அத்தை என்னை பெயரிட்டு ஒரு குழந்தையை போல் பராமரித்து வந்திருக்கிறார். எனக்கும் அவருக்கும் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உண்டான நெருக்கமும் பாசமும் பந்தமும் உள்ளது. இவர் யார்? அதை குறை கூறுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இதெல்லாம் பற்றாதென்று அரசியல் சாயமும் பூச முயற்சிக்கின்றனர். இவர்களுக்கு நல்ல பதிலை தமிழக மக்கள் விரைவில் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் நான் இங்கு வந்தேன். இவர்களை பற்றிய பல உண்மைகள் வெளிவரும் என்ற உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். அது எப்படிங்க மேடம்? அதாவது சசிகலா தொடர்பா ஏன் மேடம் இன்னும் புகார் எதுவும் கொடுக்கல? நேரடியாக எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. மறைமுகமாக பல தொல்லைகளை அளித்து வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை சென்று பார்க்க கூட அனுமதிக்காமல், இறுதிச் சடங்கில் கூட பங்கேற்க விடாமல் தனக்கு எத்தனையோ தொல்லைகள் கொடுத்ததாக தீபா தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மேல் வைத்திருந்த உண்மையான அன்பில் அரசியல் சாயம் பூசப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இவ்வளவு நாள் பொறுமை காத்து வந்ததாகவும் தீபா தெரிவித்தார். எனக்கு பாதுகாப்பை குறித்த எந்த பயமும் அச்சமும் இல்லை. ஆனால் இவர்களை மக்கள் நிச்சயமாக கேள்வி கேட்க வேண்டும். நேற்றைய ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா தான் முதலமைச்சர் பதவிக்கு உரியவர் என்று அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். இவரை எவ்வாறு தமிழக மக்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்கள் முதலில் தேர்தலில் போட்டியிட்டு அந்த இடத்தில் வந்தால் அப்பொழுதாவது அதை ஏற்றுக்கொள்ளலாம். திடீரென்று அத்தையை மருத்துவமனையில் சேர்த்த நாள் முதல் என்னிடம் கடுமையான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக பலர் மூலமாக அவர்கள் செய்து வருகின்றனர். என்னை மருத்துவமனையின் அருகிலேயே வரவிடாமல் தடுத்து, இறுதி சடங்கில் கூட பங்கேற்க விடாமல் எவ்வளவு தொல்லைகள் அளிக்க முடியுமோ அவ்வளவு தொல்லைகள் அளித்து வந்தார்கள். நான் எதை பற்றியும் இத்தனை காலம் பேசாமல் இருந்ததற்கு ஒரே காரணம்தான், அத்தை அவர்கள் மீது நான் வைத்திருக்கும் அன்பு உண்மையானது. அதை அரசியலாக்க நான் விரும்பவில்லை. அதனால் தான் இதுவரை நான் பொறுத்து வந்தேன். இன்று அரசியல் சாயத்தை பூசி ஆர்கே நகரில் நான் போட்டியிடக்கூடாது என்ற சதி திட்டத்தில் ஈடுபடுத்தி கொண்டு, திட்டங்களை தீட்டிக் கொண்டு, எனது குடும்பத்தினரிடம் கூட பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஏதேதோ தொல்லைகளை அளித்து வருகின்றனர். இதற்கும் மேல் பொறுக்க முடியாமல் தான் நான் இங்கு வந்தேன்.